மார்கழி முதல் நாளான இன்று காஞ்சிபுரத்தில் திருப்பாவை திருவெம்பாவை பஜனை பாடல்களை பாடி சிறுவர் சிறுமியர் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தனராஜ் வழங்கிட கேட்கலாம். தனராஜ், இந்த மார்கழி மாதத்தின் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது, மேலும் அங்கு தற்போது நிலவக்கூடிய சூழல் என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தனராஜ். மாதத்தில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என கூறிய கிருஷ்ண பகவான் கூறியதை போல இறைவனின் வழிபாட்டுக்குரிய உகந்த மாதமாக மார்கழி மாதம் கருதப்படுகிறது. அந்த மார்கழி மாதமானது இன்று முதல் தொடங்குகிறது. மார்கழி மாதத்தை ஒட்டி காஞ்சிபுரம் கோவில் நகரமான காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற பெண்களுக்கு அதிகாலையிலே எழுந்து தங்கள் வீடுகளிலே விளக்கு ஏற்றி வைத்து வண்ண வண்ண கோலங்கள் மற்றும் போட்டு அதன் மீது பூசணி பூ உள்ளிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்து அந்த மார்கழியை வரவேற்றார்கள். அந்த நிலையிலே தற்போது காஞ்சிபுரம் புத்தேரி தெரு பகுதியில் இருக்கின்ற பகுதியில் செயல்படக்கூடிய ஒரு முருகன் கோவில், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஏராளமான சிறுவர் சிறுமியர்கள், பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் அதிகாலை நேரத்திலேயே எழுந்து தங்களுக்கு ஆண்டுதோறும் இந்த பஜனை பாடல்களை பாடி செல்வது வழக்கம். அந்த வகையிலே திருப்பாவை திரும்பவம்பாவை பாடும் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிகாலை நேரத்திலேயே சிறுவர் சிறுமியர் குளித்துவிட்டு நெற்றியில் உகுதியும் உடலில் சந்தனம் பூசிக்கொண்டு கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அந்த கோவில் வளாகத்திலிருந்து புறப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பஜனை பாடல்களை பாடியபடியே முக்கிய வீதியின் வழியாக அந்த பஜனை பாடல் திருப்பாவை திருவம்பாவை பஜனை பாடல்கள் பாடியபடி காஞ்சிபுரம் நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். பஜனை பாடல் குளிரையும் பொருட்படுத்தாமல் பஜனை பாடல் பாடிய வந்த குழந்தைகளை அங்க பார்த்தவர்கள் அனைவருமே பாராட்டியபடி சென்றனர். இந்த நிலையிலே தற்போது அந்த குழந்தைகளுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் கல்விக்கு உதவக்கூடிய பொருட்களையும் பரிசாக வழங்கி அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் நடைபெற்று வருவது அதனுடைய சிறப்பாக இருக்கிறது. இதுவே தற்போது நிகழ்வாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தனராஜ். $2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.